வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யாரால கஷ்டப்படுவோம், வலி, வேதனை, கஷ்டம், கண்டம், அவமானம், இது யாரால நம்மளுக்கு ஏற்படும், யாரால ரொம்ப நம்ம துன்பத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல கஷ்டம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது 6வது இடம், 8வது இடம், 12வது இடம். லக்கணத்திலேருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இதுதான் ஜாதகருக்கு அதிகமான கஷ்டங்களையும் விரயத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்குற இடம். அதுல இந்த 6ஐ விட 12ஐ விட 8ஆம் இடம் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும். அப்ப நம்ம லக்கணத்திலேருந்து 8ஆம் இடம் எதுன்னு பாருங்க. உங்களுடைய லக்கணத்திலேருந்து 8ஆம் இடம் எந்த ராசின்னு பாருங்க. அந்த ராசியா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. 8ஆம் இடம் உங்க லக்கணத்திலிருந்து 8ஆம் இடம் என்ன ராசின்னு பாருங்க. அந்த ராசி யாரெல்லாம் அந்த ராசியா இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா நம்ம வலி, வேதனை, கஷ்டம், கண்டம் இதெல்லாம் படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த 8ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரக உறவால நம்ம கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் பாவத்துல ஒரு புதன் இருக்கா, தாய் மாமா. ஒரு சுக்கிரன் இருக்கா, மனைவி. சூரியன் இருக்குதா, சமூகத்துல எல்லாம் பெரியவங்களால. அது போல செவ்வாய் இருக்கிறா, சகோதர உறவால அவமானப்படுவோம். இது போல எந்த கிரகம் இருக்கோ 8ஆம் பாவத்துல அந்த உறவால நம்ம கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காரகத்துவத்தால செவ்வாய் அப்படின்னா சகோதர உறவால மட்டுமே கிடையாதுங்க. நம்ம ஒரு இடம் வாங்கி அதனால வேதனைப்படுவோம், கஷ்டப்படுவோம், அது போல சொல்ல வரேன். திருமண வாழ்க்கை சுக்கிரன் இருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கையால கஷ்டப்படுவோம். அது போல துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க அந்த மனைவி அந்த காரக உறவு மட்டும் எடுத்துக்கலாம். அதனுடைய காரகத்துவத்துல என்னெல்லாம் இருக்குதோ அது போல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப 8ஆம் பாவம் எந்த ராசியா வருதோ அவங்க இருப்பாங்க. 8ஆம் பாவத்துல இருக்கிற கிரக உறவால இருக்கும். அந்த 8ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்துல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. இப்ப 8ஆம் பாவம் உங்களுக்கு சுக்கிரனா இருக்கு அப்படின்னா பரணி, பூராடத்துல யாராவது உங்களுடைய யாரு இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரங்களா சேர்ந்தவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், துன்பத்தை கொடுக்கலாம். யாரால துன்பம் வருதுன்னா 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் 8ஆம் பாவமா எந்த ராசி வருது, அந்த ராசியோட நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த ஒரு எந்த கிரகமா இருக்கோ, ஒரு செவ்வாயா இருக்கு அப்படின்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இவங்கெல்லாம் யாரு இந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ அவங்க மூலியமா அவங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். யாரால அதிக துன்பப்படுவோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல மேலோட்டமா பார்த்தாலே இந்த அமைப்பு தான். லக்னத்திலிருந்து 8ஆம் பாவம் தான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது. 6ஆம் பாவம் சின்ன சின்ன பிரச்சனை சரியாயிடும். ஆனா 8ஆம் பாவம் நம்ம வேதனைப்படுற அளவுக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிற அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுக்கறது 8ஆம் பாவம். அதனால உங்க லக்னத்திலிருந்து 8ஆம் பாவம் எந்த ராசியா வருதுன்னு பாருங்க. அது எந்த நட்சத்திரமா இருக்குதுன்னு பாருங்க. அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் 8ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரங்கள், அங்க இருக்கிற கிரகம் தான்